வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஓர் ஆசை தலைமுறை தாண்டுகிறது சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீட்டிற்குள்ளிருந்து ஓடி வந்த 2 குழந்தைகளும் கோபாலை கண்டதும் சட்டென்று ஓட்டத்தை நிறுத்தி, மாமா வந்தாச்சு, மாமா வந்தாச்சு என்று கத்தின. அதை கேட்டு வெளியே வந்த கோபாலின் தாயாரும் அக்காவும் அவனை வரவேற்க தயாராகினர். தான் கையோடு கொண்டு வந்திருந்த ஜோக் நழுவிவிடக் கூடாதென்று அவசரப்பட்ட கோபால் தன் கூட வந்திருந்த இளைஞனை காட்டி, அம்மா இது யாரு தெரியுதா என்று கேட்டான். அவள் அந்த இளைஞனை பார்த்துவிட்டு விழிக்கவே தன் அக்காளை பார்த்து, உனக்கும் தெரியலையாக்கா என்றான். அக்காள் ஒரு முக்கால் பார்வையால் இளைஞனை பார்த்துவிட்டு, யாரு என்று இழுத்தவாறு யோசித்தாள். அந்த இளைஞனும் இந்த குவிஸ் தனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பது போல வாய் நிறைய சிரித்து கொண்டிருந்தான். இதற்குள் வெளியே வந்திருந்த அப்பாவும் அவனை அடையாளம் காண முயன்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் இளைஞன் பெரிதாக சிரித்து, மாமாவுக்கும் தெரியல என்றான். திடீரென்று கோபால், நம்ம கல்லுப்பட்டி காக்கா என்றான். அவ்வளவுதான். அங்கே பெரிய சிரிப்பொலி. நம்ம காக்காவா என்ற மூவரும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தனர். மூக்கு ஒழுக்கிக்கிட்டு இருந்த காக்கா இப்படி மைனரா வந்து நின்னா நாங்க எப்படிப்பா அடையாளம் கண்டுக்கிறது என்றாள் அம்மா. ஆச்சு, அதுவும் வருஷம் 8 ஆச்சுல்ல. நாம 65ல கல்லுப்பட்டியை விட்டு வந்தோம். அப்ப காக்காவுக்கு 10 இல்லாட்டி 12 வயசு இருக்கும் என்றார் அப்பா. டே ரவி, இதெல்லாம் உள்ள கொண்டு வைடா என்று தாங்கள் கொண்டு வந்திருந்த பைகளை தன் அக்காள் பையனிடம் கொடுத்துவிட்டு கோபால் திண்ணையில் காலை தூக்கி வைத்து தன் ஷூ நாடாவை அவிழ்க்க ஆரம்பித்தான். அதை பார்த்த இளைஞனும் அதை போலவே தன் ஷூ நாடாவை தளர்த்தினான். சுத்த கருப்பாகவும் இருந்த கோழி குழம்பை காக்கா குழம்பு என்று சொன்னதோடு ஒரு நாள் வீட்டு முன்னால் வந்த காக்காவை பார்த்து அதை பிடித்து குழம்பு வைக்க சொன்னதால் 3-4 வயதில் உண்டான அந்த கேலி பெயர் அவனுக்கு 10-15 வயது வரை நிலைத்திருந்தது. அப்போது கோபாலின் தந்தைக்கு கல்லுப்பட்டியில் வேலை. காக்காயின் வீட்டில்தான் குடியிருந்தார்கள். எந்த நேரமும் மாமா அத்தை என்று வாய் நிறைய அழைத்து கொண்டு சொல்லாத வேலைகளை எல்லாம் கூட செய்தபடி துரு துருவென்று அலையும் அவனை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. தவிரவும் அவனது குடும்பத்திற்கும் இக்குடும்பத்திற்கும் இடையே ஒரு பெரிய மன ஒற்றுமை இருந்து வீட்டு சொந்தக்காரர்கள் குடியிருப்போர் என்ற சாதாரண உறவை தாண்டியதொரு பாசம் அவர்களுக்குள் நிலவியது. ஆகவே அந்த குடும்பத்தில் இருந்து அதுவும் செல்ல பிள்ளை போன்ற ஒருவனை இந்த எதிர்பாராத வடிவத்தில் கண்டபோது உள்ளபடியே கோபாலின் குடும்பத்தினர் குதூகலித்தனர். வா வா உள்ள வா என்ற தகப்பனார், இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க காக்கா என்று கேட்க போனவர், இனிமேலும் இவனை காக்கா என்றழைப்பது நாகரிகமாக இருக்காது என்றெண்ணியவராய் சற்று தயங்கி, உன் பேர் என்ன மறந்துட்டேன் என்றார். இதற்கு கோபால், சந்தானம் என்றான். ஆமாமா சந்தானம் என்று ஆமோதித்த அப்பா உள்ளே வந்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு முன்னால் இருந்த ஸ்டூலை காட்டி, உட்காரு என்றார். கோபால் சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாட்டியபடியே, சந்தானம் நீ வேட்டி கட்டிக்கிறையா என்று கேட்டான். இல்ல, இருக்கட்டும். டிஃபன் சாப்பிட வசதியா இருக்குமே. இருக்கட்டும், டெர்லின் பேண்ட் தானே. கோபால் வற்புறுத்தவில்லை. தான் கைலியை கட்டிக்கொண்டு அப்பாவின் பக்கம் இருந்த மேஜையில் ஏறி வசதியாக உட்கார்ந்து கொண்டான். சந்தானம் ஒரு முறை வீடு முழுவதையும் பார்த்தான். ஒரு பெரிய அறையையும் சமையல் கட்டையும் மட்டுமே கொண்ட வீடு அது. அந்த அறையிலேயே எல்லா சாமான்களும் இருந்ததால் ரொம்பவும் சின்ன வீடு போல் தெரிந்தது. ரொம்ப சின்ன வீடா இருக்கே என்றான் சந்தானம். என்னப்பா செய்யறது, இதுக்கே வாடகை 60 ரூபா. டவுன்லெல்லாம் இப்படித்தான் என்ற அப்பா தொடர்ந்து, சம்பளம் வாங்குறப்பவே தகராறு, இப்ப பென்ஷனை வச்சே ஓட்ட வேண்டியிருக்கு என்றார். இதை கேட்ட சந்தானம், நீங்க ரிட்டையர்ட் ஆனதே அங்க யாருக்கும் தெரியாது, நேத்து இவர் சொன்னதும் தான் தெரியும் என்று கோபாலை சுட்டினான். இதை கேட்ட அப்பா நிதானமாக, அப்படியா, நான் ஒரு லெட்டர் போட்டிருக்கலாம், போடாம இருந்துட்டேன். லெட்டர் போடுறதுனாவே எனக்கு என்னமோ அப்படி ஒரு கஷ்டம். ஒருவேளை தபால் இலாக்காவிலிருந்து தபால்கள் பார்த்து பார்த்தே கார்டு கவர் மேல ஒரு அவர்ஷன் ஆயிடுச்சு போல இருக்கு.
என்றார். இதற்கு சந்தானம் சிரித்து கொண்டே சொன்னான், நல்ல வேலை மாமா, நீங்க ஏதாச்சும் கேஷியர் வேலை பார்க்காம போயிட்டீங்க. பார்த்திருந்தா பென்ஷன் வாங்க மாட்டீங்க. ஏன்? அதான் பணம்னாவே உங்களுக்கு ஒரு அவர்ஷன் ஆகியிருக்குமே. இதை கேட்டு அப்பா உட்பட எல்லோரும் சிரித்தார்கள். பரவாயில்ல, ஆளு வளர்ந்தது மட்டும் இல்லாம பேசவும் கத்துருக்க என்றாள் அக்கா. இப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இது அப்பா. போன வருஷம் பியூசி படிச்சேன். இப்ப சும்மா தான் இருக்கேன். ஏன் மேற்கொண்டு படிக்கலையா? இல்ல, மேற்கொண்டும் அப்பா நம்மால முடியாதுன்னுட்டாரு. ஏன் உங்க அண்ணன் ஏதாச்சும் ஸ்பேர் பண்ண முடியாதா? இப்ப அவனுக்கு 300 ரூபாய்க்கு மேல சம்பளம் வருமே என்றார் அப்பா. அவரை கேட்குறீங்களா? அவரு கதை பெரிய கதை. பேரு தான் ஆபீசர். 20ஆம் தேதி ஆயிட்டா எவன்டா கடன் கொடுப்பான்னு அவர் அலையறத பார்த்தா நமக்கும் கஷ்டமா இருக்கும். கல்யாணமாகி 4 வருஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ள அண்ணி கொண்டாந்த நகையில 8 பவுன் அவுட்டு என்று முடித்தான் சந்தானம். அப்படின்னா என்ன செலவு என்றாள் அம்மா. என்ன செலவு கேட்டா என்னப்பா செய்யறது? காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படி இருக்கு. நான் ஸ்மோக்கிங் கூட பண்றதில்லைன்னு சொல்றார் அவரு. சொல்றபடியும் தான் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்ன 11 ரூபா வித்த வேஷ்டி இன்னைக்கு 16 ரூபா. இதன் பிறகு அப்பா கேட்டார், ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? அப்ளிகேஷன் போடாத இடம் பாக்கி இல்லை. எங்க கிடைக்குது? அவன் ஆளை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வாண்டட் பப்ளிஷ் பண்ணுவான் போல இருக்கு என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோயிலுக்கு சென்று திரும்பிய கோபாலின் தங்கை பார்வதி உள்ளே நுழைந்தாள். நுழைந்தவள் இவளால் இவனை நிச்சயம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதென்று அனைவரும் நினைத்ததற்கு மாறாக அவனை பார்த்து சிரித்துவிட்டு, என்ன கல்லுப்பட்டியில காக்கா எல்லாம் சௌக்கியமா இருக்கா என்றாள். இதை கேட்டு சந்தானம் உட்பட எல்லோரும் வியப்படைந்தனர். என்னடி இது, எங்களாலெல்லாம் முடியல, நீ வந்ததும் வராததுமா அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட என்றாள் அம்மா. இதற்கு பார்வதி உடனடியாக பதில் சொல்லாமல் புன்னகை செய்தபடி உள்ளே வந்து கொண்டு வந்திருந்த பூச்சரத்தை எடுத்து அங்கிருந்த படத்துக்கு போட்டாள். பிறகு சொன்னாள், இவரும் அண்ணனும் வீட்டுக்கு வரப்பவே நான் பார்த்துட்டேன். நான் பூக்கடையில நின்னப்ப இவங்க வந்தாங்க. நான் அப்ப இருந்து யோசிச்சு யோசிச்சு சரி, இது நம்ம கல்லுப்பட்டி காக்காயாத்தான் இருக்கும்னு முடிவு செஞ்சுட்டேன். சரிடி அம்மா, சும்மா காக்கா காக்கான்னு சொல்லாத. அவர் இப்ப மைனரா மாறி வந்திருக்காரு என்றாள் அக்கா. அப்ப மைனர் காக்கான்னு கூப்பிடலாமா? வாயடிக்கிறதும் சேர்ந்தே வளர்ந்திருக்குது என்றான் சந்தானம். இதற்கு மேல் அவர்கள் இருவர் பேச்சும் தொடர்வது தங்கள் குடும்பத்தின் ஒரு வழக்கமான மரபுக்கு முரண் என்று நினைத்த அம்மா, சரி பார்வதி, காப்பிய போடு என்று திசை திருப்பினாள். பார்வதி சமையற்கட்டுக்குள் நுழைந்தாள். அப்பா கோபாலை பார்த்து, எக்ஸ்பிளனேஷன் மேட்டர் என்னாச்சு என்றார். ஒரு சிவியர் வார்னிங் கொடுத்து முடிச்சிட்டானுங்க. அது சரி, அதுக்கு மேல என்ன செஞ்சிட முடியும்? சும்மா இழுத்து பார்க்கறது என்ற அப்பா சிறிது நேரம் சென்று, நீ எப்படி கல்லுப்பட்டி போன என்றார். ராஜபாளையத்துல கொஞ்சம் ஓட்டர் லிஸ்ட் பிரிண்ட் ஆகுது. அந்த வேலையை கொஞ்சம் குவிக்கப் பண்ண சொல்லி தாசில்தார் அனுப்புனாரு. வர்ற வழியில அப்படியே இறங்குனேன். உன்னை எல்லாத்துக்கும் அடையாளம் தெரிஞ்சுதா? தெரியறதாவது. ஆளை கண்டதும் சந்தானம் ஓடி ஆந்ததை பார்க்கணுமே. இதை கேட்டு சந்தானம் நாணத்தோடு தலை குனிந்து கொண்டான். டிஃபன் வந்தது. அதை கோபாலின் அக்காளே பரிமாறினாள். சமையற்கட்டிற்குள் நுழைந்த பார்வதி அதன் பிறகு வெளியே வரவே இல்லை. சந்தானத்திற்கு அப்படி என்ன அவளுக்கு உள்ளே வெளியே தலை காட்ட முடியாதபடி வேலை இருக்கும் என்று ஆச்சரியமாக இருந்தது. தனது அம்மா அடிக்கடி பார்வதியை கேலி செய்தது ஞாபகத்துக்கு வந்தது. என்னடி மங்களம், எல்லாரும் சொல்றாங்கன்னு நீயும் காக்கா காக்காங்கிற, அப்புறம் அவன் உன்னை கட்டிக்க மாட்டான் என்று சொல்வாள். டிஃபன் சாப்பிட்டு கொண்டே கோபால் கேட்டான், சினிமாவுக்கு இன்னைக்கு போவோமா நாளைக்கு போலாமா? நாளைக்கா? சரியா போச்சு, நான் காலையில புறப்பட்டாகணும் என்றான் சந்தானம். அதை கேட்டு அம்மா சொன்னாள், சரிதான்ப்பா, இன்னைக்கே போறோம்னு சொல்லாம போனீங்க. அதெல்லாம் 4 நாளைக்குனாலும் இருந்துட்டு தான் போகணும். இல்லைங்க, நாளைக்கு சாயந்தரம் நான் கட்டாயம் அங்கே இருந்தாகணும். ஜானகியை பொண்ணு பார்க்க வர்றாங்க. நல்லா வர்றாங்க. நாளைக்கு பார்த்து அதெல்லாம் உங்க அப்பா பார்த்துக்குவாரு. ஐயோ, அப்பாவா? இப்ப கண்டிஷனே நாளைக்கு அவர் வாயை திறக்க கூடாதுங்கிறது தான். அவரை பேச விட்டுக்கிட்டே இருந்தா ஜானகிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. சந்தானம் இதை சொல்லிக்கொண்டே எழுந்து வந்து கை அலம்பினான். அவன் மீண்டும் உள்ளே வந்ததும் கோபால், ஏன் அப்படி என்ன பேசுறாரு என்றான். அவர் பேச ஆரம்பிச்சுட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எல்லாம் ஓடுறான். இந்த வீட்டில் பொண்ணு எடுத்தா பொண்ணுக்கு மட்டுமில்ல, இந்த குடும்பத்துக்கே நாம தான் சோறு போடணும்னு நினைக்கிறான். அவ்வளவு கண்டிஷன் பேசுறாரு. இதை கேட்டு அப்பா சிரித்து விட்டு,
கேட்பாரு, அவர் கேட்கக்கூடிய ஆளுதான் என்றார். கடைசியாக உள்ளிருந்தபடியே பார்வதி பேசினாள். மாப்பிள்ளை எந்த ஊரு? நல்ல உடம்பா? ஜானகியோட அடி எல்லாம் தாங்குற ஆளா பாருங்க. இதற்கு பதில் சந்தானம் கொஞ்சம் பலமாக சொன்னான். இப்பெல்லாம் அப்படி இல்ல, ரொம்ப அடக்கொடுக்கமா ஆயிடுச்சு. கோபால் சொன்னான். அப்ப நாம கிளம்பலாம், தியேட்டர் போறதுக்கு நேரம் சரியா இருக்கும். சந்தானம் அங்கிருந்த கண்ணாடி பக்கம் தானாகவே சென்று தலையை வாரிய வண்ணம், எந்த படத்துக்கு என்றான். கோபாலும் சந்தானமும் வெளியே புறப்பட்ட போது கான்வென்ட் உடையில் இருந்த ஒரு 8 வயது சிறுவன் அவர்கள் வீட்டுக்கு வந்தான். அவனை கண்ட கோபால், வாங்க சார், இப்பதான் டியூஷன் முடிஞ்சு வரீங்களா என்று செல்லமாக கேட்டான். சிறுவனோ வீட்டுக்கு புதிய ஆள் வந்திருப்பதைக் கண்டு ஒதுங்கியபடி கோபாலின் அம்மாவிடம் போய் நின்றான். சந்தானம், இது யாரு என்றான். தெரியாதா? என் தம்பிதான், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்றான் கோபால். ஏய், இங்க வா என்று சந்தானம் சிறுவனை லேசாக இழுத்து, உன் பேர் என்ன என்றான். பையன் பேசவில்லை. பேச மாட்டான் என்பது தெரிந்தது. ஆளு இல்லாட்டி பேசுற பேச்சு வீடு தாங்கறதில்ல என்றாள் அம்மா. இவன் பேரு? ஜான் கென்னடி. கணேசன். ஃபைன் என்றான் சந்தானம். ஆமா, பையனு, கிறிஸ்தவ நாட்டம் என்று சலித்து கொண்டாள் அம்மா. அவர்கள் இருவரும் சென்ற பிறகு உள்ளே வந்து உட்கார்ந்த அம்மா, நல்ல பையன், நல்ல குடும்பம் என்றாள். 2 நாளைக்கு இருடான்னா நாளைக்கு போகணுங்கிறானே என்றார் அப்பா. கட்டாயப்படுத்தி இருக்க சொல்லலாம்னா இட பிரச்சனையில் பெருசா இருக்கு. ஏற்கனவே நமக்கே இடம் போதல, இன்னும் அந்நிய மனுஷங்களுக்கு என்ன பண்றது? இப்பவே ராத்திரிக்கு அந்த பையனை எங்க படுக்க சொல்றதுன்னு தெரியல. எதிர்த்து வீட்டு செட்டியார் வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க, அவரு மட்டும்தான் இருக்கார் போல இருக்கு, அங்க படுக்க ஏற்பாடு பண்ணலாம் என்றாள் அக்கா. ஆமா, அந்த மனுஷன் விடிய விடிய சீட்டாடிட்டு எத்தனை மணிக்கு வர்றாரோ என்ற அம்மா மேலும் வியப்போடு. ஆமா, அது என்ன அவரு 1000 2000ன்னு வச்சு சீட்டு விளையாடுறாரும்ல என்று கேட்டாள். இதற்கு அப்பா சலிப்போடு, இதென்ன இருக்கு, விளையாடுறான். அவங்க இனத்துல அது ஒரு குத்தம் இல்லை. முதல்ல உண்டியல்ல 10 காசை போட்டுட்டு அப்பன் கலைச்சு போடுற சீட்டைத்தான் பிள்ளை தொடுறான் என்றார். அம்மா மீண்டும் விஷயத்துக்கு வந்தாள். கோடை காலமா இருந்தாலும் வெளியில படுக்கலாம், மழைக்காலம் என்றவள் தொடர்ந்து, இங்கேயே படுக்கட்டும், அவனும் நம்ம பிள்ளை மாதிரி தானே என்றாள். நான் சமயக்கட்டில் படுத்துக்கிறேன் என்றாள் பார்வதி. சிறிது நேரம் யோசனையில் இருந்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டபடி அம்மா சொன்னாள். என்ன பண்றது, நாமளும் வேலை பார்த்து முடிச்சு ரிட்டையர்டும் ஆயாச்சு. குடியிருக்கிறதுக்கு ஒரு குச்சு சொந்தம் பண்ணிக்கல. பேசி பேசியே காலத்தை போக்கியாச்சு. இப்படி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கணவனை ஒரு தாக்கி பார்க்காவிட்டால் அம்மாவுக்கு அன்றைய பொழுது போகாது. இப்படி அவள் தாக்கும் பொழுதெல்லாம் தான் அவளுக்கு சரியானபடி சூடு கொடுக்காவிட்டால் தான் ஒரு வாட்டர்லூ நெப்போலியன் ஆகிவிட்டதாக குமுறும் அப்பா ஏதாவது சுறுசுறுவென்று சொல்வார். அப்படி சொல்லாவிட்டால் அவருக்கும் அன்றைய பொழுது போகாது. அவர், என்ன பண்றது, யானை வாழை பிடிச்சிருந்தா அக்கறை போயிருக்கலாம், ஆட்டு வாழை பிடிச்சவன் என்ன ஆவான்? நானும் ஆனை இடமா பார்த்து பொண்ணு எடுத்திருக்கணும் என்றார். இதை கேட்ட அக்கா சொன்னாள். ஆமா, நீங்க இன்னும் மாமனாரையே நினைச்சுக்கிட்டு இருங்கப்பா. என்னம்மா பண்றது, உன்னை மறக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வசதியா இருந்தா அதை நினைக்கிறது ஒருத்தருக்கு வசதியா இருக்கு. ஊர்ல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் மாமனார் கொடுத்து தான் வீடு கட்டுறாங்களா என்றாள் அம்மா. ஆம்பளைன்னு சொன்னதுக்காக எல்லாருமே வீடு கட்டிட முடியுமா? எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு போஸ்ட்மேனா வாழ்க்கையை ஆரம்பிச்சவன் ஒரு சப் போஸ்ட் மாஸ்டரா ரிட்டையர்ட் ஆகலாம். அதுக்கு மேல நான் ஆம்பளைன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் பணத்தை திருடி பங்களா கட்ட முடியாது. திருடுறதுக்கும் ஒரு துப்பு வேணும் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் அம்மா. விவாதத்தில் தான் தோற்று விட்டதாக நினைக்கும் போது அவள் அடிக்கும் மட்டையடி வாதங்களில் இதுவும் ஒன்று. திருடுறதுக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, நீயும் செஞ்சிருக்கலாம். உடனே அம்மா சொன்னாள். நான் இந்த போறேன், எதுக்கால தான் வட்டி கடை. போ, இந்தா இதில் தான் என் பழைய பேண்டெல்லாம் இருக்கு, போட்டுக்கிட்டு சுபான் குவீனாட்டம் போய் கொள்ளையடி. இதை சொல்லிவிட்டு லேசாக சிரித்த அப்பா பின்பு தன் நகைச்சுவையின் முழு கனத்தையும் உணர்ந்தவர் போல் பெரிதாக சிரித்தார். அம்மாவும் கூட நாணியபடி சிரித்து கொண்டாள். இது அப்பாவின் வழக்கம், அவரை பொறுத்த வரப்பிரசாதமும் கூட. எந்த உச்சமான வாதத்திலும் வருத்தத்திலும் கூட இடைப்படும் சிறு சிறு தமாஷ்களை உபயோகிக்கவோ அனுபவிக்கவோ தவறமாட்டார். இது பெரும்பாலும்
வாதத்தையோ வருத்தத்தையோ பெரிதும் குறைக்கவும் போக்கவுமே செய்திருக்கிறது. சினிமா பார்த்துவிட்டு திரும்பிய கோபாலும் சந்தானமும் தெப்பமாக நனைந்திருந்தனர். அவர்களை அந்த நிலையில் கண்ட அம்மா, ஏம்பா எங்காச்சும் ஒதுங்கி நின்னுட்டு வரக்கூடாதா என்றாள். ஒதுங்க முடிஞ்சிருந்தா ஏமா நனையிறோம், ஆசையா என்ற கோபால் சட்டையை கழட்டி பிழிந்தான். இரவு உணவு, சுருக்கமான பேச்சு, அதைவிட சுருக்கமான அரட்டை, தூங்கலாம் என்ற தீர்மானம், இவைகளுக்கு பிறகு அந்த அறையின் இடது கோடியில் சந்தானத்துக்கு படுக்கை போடப்பட்டது. பார்வதிக்கு வலது கோடி, இடையில் வசதிக்கு தக்கவாறு மற்றவர்கள். பெய்த மழையால் புகை கூண்டு வழியாக இறங்கிய நீர் அடுப்படியை நனைத்து பார்வதியை இங்கேயே படுக்க வைத்து விட்டது. சந்தானத்துக்கு இது புது அனுபவமாக இருந்தது. அந்நியமானதொரு கன்னி பெண் இருக்கும் அறையில் படுப்பது இதுவே முதல் தடவை. அந்த வயதிற்கு 1000 பேர் இடையில் இருந்தாலும் ஓர் அறைதான் போலும். பார்வதி கடைசியாக படுக்கப் போகும் முன் தன்னை ஒரு முறை பார்த்தது அவனுக்கு எப்படியோ இருந்தது. படுத்து 5 நிமிஷங்கள் கூட ஆகியிருக்காது. சந்தானம், ஐயைய இது என்னது என்றவன் எழுந்து உட்கார்ந்தான். இந்த ரூமும் ஒழுகுதா என்னவென்று அறியாத கோபால் சட்டென்று எழுந்து லைட்டை போட்டான். வெளிச்சம் வந்ததும் என்னவென்று தலையை தூக்கி பார்த்த எல்லோராலுமே சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எல்லோரும் கொல் என்று சிரித்து விட்டனர். சந்தானமும் அசடு வழிய சிரித்து, அட போக்கிரி பையலே என்று எழுந்தான். அக்காவின் 3 மாத கை குழந்தை எப்படியோ தாறுமாறாக திரும்பி இடையில் இருந்த 2, 3 பேர்களையும் தாண்டி சந்தானத்தின் மேல் விழும்படி நீரை பாய்ச்சி கொண்டிருந்தான். சந்தானம் கழுவி கொண்டு படுத்ததும் மீண்டும் விளக்கை அணைத்தான் கோபால். சிரிப்பின் பிடியில் இருந்து இன்னும் விடுபடாத அக்காள், போக்கடா பயலே, உனக்கு விருந்தாடிதானா கிடைச்சாரு என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சந்தானத்திற்கு நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. வெகு நேரம் கழித்தே கண் அயர்ந்தான். மீண்டும் அவன் கண் விழித்த போது அவனுக்கு வெளியே போக வேண்டும் போல் இருந்தது. கோபாலை எழுப்பலாமா வேண்டாமா என்ற தயக்கம். விடிவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று தெரியவில்லை. விடியும் வரை தாங்குமா என்பதும் சந்தேகமாக இருந்தது. கூடவே ஒன்றும் தவறாமல் ஞாபகத்துக்கு வந்தது. அங்கிருக்கும்போது பார்வதியை அவள் அம்மா அடிக்கடி சண்டை போடுவாள். படுக்கும் விஷயத்தில் பார்வதி அசடு. இப்போதும் அப்படியே இருப்பாளோ என்று நினைத்த அவன் அப்படி இருக்க மாட்டாள் என்று தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டான். அவன் கடைசியாக வேறு வழி இல்லாமல் மெதுவாக சார் சார் என்றான். இதை கேட்டதும் இதுவரை விழித்து கொண்டிருந்தவர் போல, அப்பா. என்ன சந்தானம் என்றார். யூரின் போகணும். அப்பா கோபாலை எழுப்பினார். கோபாலுக்கு ஒரு தயக்கம். பார்வதியின் படுக்கை முறை இன்னும் அவ்வளவாக திருந்திவிடவில்லை. ஆகவே அவள் விழித்து கொள்வதற்கு கொஞ்ச நேரம் கொடுக்க விரும்பி சத்தமாக, இவனை பாருங்க, உதச்சிக்கிட்டு கிடக்கிறான், கொஞ்சம் தள்ளி படுடப்பா என்று தன் தம்பியை சொல்லியவனாக எழுந்து விளக்கை போட்டான். வெளிச்சம் பரவியதும் என்னதான் இருந்தாலும் சந்தானத்தின் கண்கள் சட்டென்று அங்கு திரும்பிவிட்டன. ஆனால் அதற்கு முன்பே எழுந்துவிட்ட அம்மா அப்படி இருந்தால் பார்வதிக்கு போர்த்தி விடுவதற்கு தயாராக இருப்பது தெரிந்தது. ஆனால் பார்வதியோ எல்லா ஜன்னல்களும் கதவும் மூடப்பட்டதால் புழுங்கிய அந்த அறையில் போர்வையை தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டு போர்வையின் நுனியை இறுக்கமாக பிடித்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். தேவை வந்தால் ஞானம் தானே வந்து விடுகிறது. அம்மா திருப்தி கலந்த புன்னகையோடு மீண்டும் படுத்து கொண்டாள். மறுநாள் காலை 10 மணி அளவில் ஒரு விருந்தாளியை திருப்திகரமாக அனுப்பிவிட்ட திருப்தியோடு அப்பா, அம்மா, அக்கா, பார்வதி எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பார்வதிக்கு கடைசியாக சந்தானம் பார்த்துவிட்டு சென்ற பார்வையில் ஏதோ செய்தி இருப்பதாக பட்டு கொண்டிருந்தது. சந்தானம் மதியம் சாப்பிட இருக்க மாட்டான் என்பதால் காலை பலகாரத்திற்கே செய்துவிட்ட மட்டன் வகையறாக்களின் ருசியில் ஜான் கென்னடி கணேசன் இன்னும் தட்டை விட்டு எழுந்திருக்க மனம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் அக்காள் சிரித்தபடி, போதுண்ட தம்பி, எங்க போகுது, மத்தியானம் பார்த்துக்கலாம் என்றதும் எழுந்து கை கழுவ போனான். கல்லுப்பட்டியையும் சந்தானத்தின் வீட்டார்களையும் பெரிதும் சிலாகித்த அம்மா, நாம குடியிருந்த வீடுகள்லேயே அவங்க வீடுதான் பெருசு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கணேசன் ஓடி வந்து அவளை ஒட்டியபடி உட்கார்ந்தான். அவனை அணைத்து முத்தமிட்ட அவள், எங்க கணேசன் தான் அந்த வீடாட்டம் கட்ட போறான் என்றாள். அப்பாவின் நினைவில் அவரது அம்மா 50 வருஷங்களுக்கு முன் சொன்னது நேற்று சொன்னது போல ஒலித்தது.
அவளும் இப்படித்தான். எங்க முத்து தலையெடுத்தாத்தான் குச்சு மச்சாகும் என்று சொல்வாள். இதை நினைத்தபோது அவர் உதட்டோரம் ஒரு புன்னகை இழையோடியது. அது கை திறந்தது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.